நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, யூடியூபை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு நீங்க வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டாக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டாக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதனால் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்ப்பேங்க. சரிங்களா? அப்படி சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா அதுக்கு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உருவாக்குனேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் என்ன பண்ணலாம், வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நான் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல யுவர் சேனல் அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். எதுக்கு நான் டேப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னோடய வீடியோவே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மற்ற வீடியோ நான் காட்டினேன்னா கண்டிப்பாக எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், யுவர் சேனல் அப்படிங்கிறத நான் டேப் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைப்பு இருக்குது. பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு டவுன் ஏரோ இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. அதங்க கீழே மோர் ஃப்ரம் தமிழ் டெக் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா இது எங்கே உங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். டேப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, என்னுடைய சேனலோட மொத்த வீடியோ செக்ஷனுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அபவுட் அப்படிங்கிற விஷயத்தை நான் டேப் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட சேனலோட மெயின் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சப்தம் இல்லாமல். ஸோ அதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் ஒரு சேனலில். ஸோ அந்த சேனலுக்குள்ளே நம்ம ஃபோனுக்கு விருப்பப்படுறோம். நம்ம ஃபோனோட பேக் பட்டனை நம்ம கொடுக்குறோம். ஸோ இல்லைனா அந்த லிங்க் இருக்கும் தெரியுமா, அந்த நேம், சேனலோட நேம், அதில் நம்ம டேப் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீடியோஸ்க்கு தனியாகவும் அந்த சேனலோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அபவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரெண்டு பட்டனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கலாம் பாருங்கள். கவனிச்சிங்களா? ஸோ இதுதாங்க, இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக ஒரு பயனுள்ள மெசேஜ் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தாங்க. நம்ம வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன், ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டப்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.